ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 8th சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் பார்ப்போம். ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். செகண்ட் ஒன் 1690 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் கடலூரில் கட்டப்பட்டது. புனித டேவிட் கோட்டை எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குது. இதை கட்டது யாருன்னா ஆங்கிலேயர்கள். எப்போனா 1690. இதுலேயே 3 கொஷின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே போல் கோட்டைகள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்துலாம். புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கே இருக்குன்னா கொச்சி. புனித லூயிஸ் கோட்டை எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை. புனித டேவிட் கோட்டை கடலூர். தரங்கம்பாடியை டேனியர்கள் எப்படி கூப்பிடுறாங்க? டானஸ்பர்க் என அழைத்தனர். சீகன்பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யார்னா சீகன்பால்கு. இவரை யாரு இந்தியாவுக்கு அனுப்பினார்னா டென்மார்க்கின் அரசர் தான் சீகன்பால்கை தரங்கம்பாடிக்கு அனுப்பினார், இந்தியாவுக்கு அனுப்பினார். தூரக்கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1731 ஜோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்தது. மொத்தமே கிழக்கிந்திய இங்கே தூர கிழக்கு நாடுகளுடன் தான் வணிகம் செய்யறதுக்காக இருக்காங்க. அதுக்காக நிறுவனது ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி. எந்தெந்த நாட்டு கூடனா டச்சு கிழக்கிந்திய கம்பெனி கூடவும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கூடவும் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்தது.